السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. وقال نبينا صلى الله عليه وسلم: لكل شعرة حسنة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உன்னதமான வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதமான ஜும்மாவுடைய பெருநாளிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எல்லா விதமான நிஅமத்துக்களையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. இறை இல்லமாம் கஅபத்துல்லாவையும் இறை தூதரின் பூங்காவனமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உன்னதமான வழிமுறைகளை பின்பற்றி நடந்து அதன் அடிப்படையிலேயே நாம் செயல்பட்டு நாளை அவர்களால் ஷஃபாத் பெறக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தியாக திருநாளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அந்த பெருநாள் தொழுகையை நாம் நிறைவேற்றிவிட்டு முதலாக நாம் செய்யக்கூடிய இபாதத் குர்பானி. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நீங்கள் பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு பிறகு நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு தருகின்றார். குர்பானி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்தில் இருந்த ஒட்டுமொத்த நாட்களும் செய்த அமல்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. விடாமல் வருடந்தோறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஹனஃபியாக்களிடத்திலே இந்த குர்பானி கொடுப்பது வாஜிப் என்பதாக சொல்லப்படுகின்றது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மல்லஹு சஅத்துன் வலம் யுஅஹி. யார் குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ, ஃபலா யகுர்பன்ன முஸல்லானா, அவர்கள் நம்முடைய ஈது தொழுகையை நடைபெறக்கூடிய அந்த மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கடினமான வார்த்தையை சொல்லியிருக்கின்றார்கள். ஜகாத் யார் மீதெல்லாம் கடமையோ அவர்கள் மீது குர்பானி கடமையாக இருக்கின்றது.
அருமையானவர்களே, குர்பானி என்பது அல்லாஹுவோடு அடியார்களை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு அமல். இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய அமல் இருக்குகின்றதே, நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்குகின்றது? அருமையானவர்களே, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வருடந்தோறும் ஹஜ்ஜு பெருநாளுடைய நேரங்களிலே குர்பானி கொடுக்குகிறோம். அதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் செய்கின்றோம். ஆடு மாடுகளை நாம் வாங்கி நாம் குர்பானி கொடுக்குகிறோம். இதன் மூலமாக நாம் எதிர்பார்க்கக்கூடியது என்ன? ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். இதை செய்தால் இதை அடையலாம் என்ற எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இருக்குகின்றது. ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம். அந்த ஹஜ்ஜின் மூலமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? அருமையானவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, அன்று பிறந்த பாலகனாக, பாவமே இல்லாதவர்களாக நாம் இல்லம் திரும்புகிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். நோன்பு என்ற அமலை நாம் செய்கிறோம். ஏன் செய்கிறோம்? இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, நோன்பு குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக ஒரு ஹதீஸை சொல்லுகின்றார்கள். நோன்புக்கு கூலியாக அன அஜிஸி பிஹி, அல்லாஹ் சொல்லுகின்றானாம், நானே நோன்புக்கு கூலி கொடுக்குகிறேன். எல்லா அமலுக்கும் அல்லாஹ் சொல்வது கிடையாது. நோன்புக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது அன அஜிஸி பிஹி, அந்த நோன்புக்கு கூலியை நானே தருகின்றேன். இன்னொரு ஹதீஸிலே அன உஜுஸா பிஹி, நானே அந்த நோன்புக்கு கூலியாக மாறுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு அமல்களும், நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு கொடுக்கக்கூடிய குர்பானியின் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன, நன்மைகள் என்ன? அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, நீங்கள் அறுத்து நீங்கள் குர்பானி கொடுக்குகின்றீர்களே, அந்த குர்பானினுடைய இறைச்சியோ வலா திமாவுஹா, அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்விடத்திலே சென்றடைவது கிடையாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்ஹும், நீங்கள் அதை கொடுக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருந்த இறையச்சம், உங்களுடைய தக்வா தான் ரப்பிடத்திலே செல்கின்றது. அதைத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றான். எனவே தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஆட்டை வாங்கி அதை நீங்கள் வளருங்கள் என்றார்கள். இன்னைக்கு அதெல்லாம் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, பணத்தை கொடுத்துட்றோம் அல்லது அட்வான்ஸை கொடுத்துட்றோம், புக்கிங் பண்ணி வச்சிடுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். நீங்கள் ஆடை வாங்கி அல்லது எதை நீங்கள் குர்பானியாக கொடுக்குகின்றீர்களோ அதை நீங்கள் வளருங்கள் என்றார்கள். நிறைய முடிவுள்ள ரோமம் உள்ள ஆட்டை வாங்கி நீங்கள் வளருங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொம்புகள் நீண்டதாக இருக்குமே, அப்படிப்பட்ட ஆட்டை வாங்கி நீங்கள் வளருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் வருடந்தோறும் பேசக்கூடிய செய்தி, நம்ம எல்லாம் அறிந்த வரலாற்று நிகழ்வுகள். சய்யிதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட வருடத்திற்கு பிறகு 82 87 என்றும் சொல்லப்படுகின்றது, அந்த வருடத்திற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை அவர்களுக்கு கிடைத்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அதை அறுத்து பலிவிடுமாறு கனவின் மூலமாக கட்டளையிட்டான். அதை நிறைவேற்றினார்கள் என்பது நிறைவேற்றுவதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் சோதித்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதற்கு பரிசாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஆற்றை அனுப்பினான். அன்றிலிருந்து குர்ஆன் கடமையாக்கப்பட்டதுதான். இந்த உலகம் அழியும் முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அர்ப்பணிப்பு அது மிகப்பெரிய அடையாள சின்னமாக இருக்கும் என்பதற்கு தான் ஒவ்வொரு வருடமும் ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். பெரியோர்களே, சகோதரர்கள், ஆக ஆட்டை வாங்கி வளர்க்க வேண்டும், அதன் மீது பாசத்தை காண்பிக்க வேண்டும். பொதுவாக ஆட்டை நாம் வளர்க்கும் பொழுது நாம் போகக்கூடிய திசையிலெல்லாம் அது வரும். அதற்காக வேண்டி பல்வேறுபட்ட அர்ப்பணிப்புகளை நாம் செய்து அந்த ஆட்டை வளர்ப்போம். நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருவோம், அப்படியே அந்த ஆடு எழுந்து நிற்கும் பாருங்க. கொஞ்சம் அதை வளர்க்கக்கூடியவர்களுக்கு அதனுடைய விதங்கள் தெரியும். எழுந்து நின்று தலையையும் ஆட்டும், வாலையும் ஆட்டும். அவ்வளவு பாசத்தோடு அந்த ஆடு அப்படி பழக ஆரம்பித்து விடும். அந்த குர்பானினுடைய பொருளை, அந்த பிராணியை அப்படி வளர்க்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அதை அறுக்கும் பொழுது நம்முடைய கண்ணிலிருந்து கண்ணீர் சிந்த வேண்டும். அதை அறுப்பதற்கு நாம் துணியும் பொழுது நம்முடைய கண்கள் கசிய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆட்டை வாங்கி நீங்கள் வளருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஃபத்தீபு பிஹா நப்சி, நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியை உல தூய்மையோடு நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள். ஏதோ வருஷம் வந்துச்சு, ஏதோ செஞ்சோம் அப்படிங்கிற சடங்குக்காக வேண்டி நாம் அதை நிறைவேற்றாமல் உல தூய்மையோடு, ரப்பு எனக்கு இட்டிருக்கக்கூடிய கடமை, என்னுடைய அல்லாஹ் என் மீது விதியாக்கிய கடமை இது என்று மனப்பூர்வமாக தக்வாவோடு, இறை அச்சத்தோடு, உண்மையான உல தூய்மையோடு நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, பொதுவாக இபாதத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதிலே மிக முக்கியத்துவம் பெறக்கூடியது இறையச்சம். இஸ்லாம் கடமையாக இருக்கக்கூடிய எல்லா இபாதத்துக்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே அல்லாஹ்விடத்திலே பார்க்கப்படக்கூடிய முக்கிய விஷயம் தக்வா, இறையச்சம் தான் அல்லாஹ்விடத்திலே பார்க்கப்படுகின்றது. நோன்பை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, குத்திபா அலைக்கும் சியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுடைய முன்னோர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது, எனவே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, லஅல்லகும் தத்தகும், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக நீங்கள் மாறலாம், இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாறலாம் என்று அல்லாஹ் நோன்பு குறித்து அல் குர்ஆன் ஷரீஃபிலே பேசுகின்றான். ஆக ஒவ்வொரு இபாதத்திற்கும் மூலதனம் தக்வா. அல் குர்ஆன் ஷரீஃப் குறித்து அல்லாஹ் அல் குர்ஆன் திருமறையிலே சொல்லும் பொழுது, லா ரைப ஃபீஹி, இந்த குர்ஆனிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, ஹுதல்லில் முத்தகீன், யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ, யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிட்டு தருகின்றார். அருமையான பெரியோர்கள், சகோதரர்களே, ஆக ஒவ்வொரு இபாதத்துக்கும் மூலதனம் தக்வா, இந்த இறை அச்சம்தான் அல்லாஹ்விடத்திலே பார்க்கப்படுகின்றது. குர்பானி குறித்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, உங்களுடைய குர்பானியினுடைய மாமிசமோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்விடத்திலே சென்றடைவது கிடையாது, வலாக்கி யனாலுகு தக்வா மின்கும், நீங்கள் அந்த பிராணியை கொடுக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் என்ன நினைக்கின்றீர்கள், உங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இறை அச்சம் இருக்குகின்றதோ அதுதான் அல்லாஹ்விடத்திலே சென்றடைகின்றது என்று குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றான். ஆக இஸ்லாம் கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இபாதத்திலும் மூலதனம் தக்வா, இறையச்சம் தான். பெரியோர்களே, சகோதரர்கள், பொதுவாக அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் ஒன்றை அர்ப்பணிக்கும் பொழுது
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரிசு ஒன்றை நமக்கு தருவார். அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையில் நாம் ஒன்றை அர்ப்பணிக்க தயாராகும் பொழுது அல்லாஹ் அதற்கு வெகுமதியாக ஒரு பரிசை நமக்கு தருவார். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் தொழிலில் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, இந்த முன்னேற்றத்தை நான் தொடுவதற்கு எத்தனை தியாகத்தை நான் செஞ்சிருக்கேன். இரவு பகலாக, வெயில் மழை என்று குளிர் என்று பாராமல் அவ்வளவு அர்ப்பணிப்பை நான் செய்துதான் இன்று நான் இந்த வளர்ச்சியை நான் தொட்டு இருக்கிறேன் என்று உலகத்தினுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அவருடைய வளர்ச்சி குறித்து சொல்லக்கூடிய நபர்களை நாம் பார்த்திருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பிற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பலனை பரிசை தருகின்றான். பெரியோர்களே, சகோதரர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அர்ப்பணிப்பு, அவர்களுக்கு கிடைத்த பரிசு தான் சொர்க்கத்திலிருந்து இறங்கிய ஆடு. அவர்கள் தன்னுடைய மகனை அர்ப்பதற்கு அவர்கள் துணிந்தார்கள். இறைவனுடைய கட்டளையாட்சி என்று அனைத்தையும் துச்சமென கருதி அவர்கள் செய்வதற்கு முடிவெடுத்தார்கள். தான் பெற்றெடுத்த குழந்தையை அவர்கள் இழப்பதற்கு தயாரானார்கள். அதற்கு வெகுமதியாக பரிசாகத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஆட்டை அனுப்பி, நீங்கள் உங்களுடைய பிள்ளையை அறுக்காதீர்கள், அதற்கு பதிலாக இந்த ஆட்டை அறுயுங்கள் என்று அன்றிலிருந்து கியாமத்து நாள் வரை குர்பானி கடமையாக்கப்பட்ட வரலாறு இதுதான் தோழர்களே, பெரியோர்கள். இன்னொரு ஹதீஸ்களிலே சொல்லப்படுகின்றது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் அவர்கள் கொடுத்த ஆடு சொர்க்கத்திலே உயர்த்தப்பட்டது. அந்த ஆட்டைத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அதை அவர்கள் அறுத்து குர்பானி கொடுத்தார்கள் என்ற செய்தியும் வருகின்றது. ஆக அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அர்ப்பணிப்புக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சிறந்த வெகுமதியை, பரிசை நமக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றார். இரையச்சம் உள்ள சமூகத்தை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உருவாக்கிவிட்டு சென்று இருக்கின்றார்கள். சையதுனா அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய கடுமையான விரோதி உத்துபாவினுடைய மகன்தான் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொன்று உங்களுக்கு சொன்னால் புரியும், ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய நெஞ்சை பிளந்து ஈரலை எடுத்து மென்று துப்பிய ஹிந்தா, அவருடைய சகோதரர் தான் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள். பத்ர் யுத்தத்தில் கலந்திருக்கின்றார்கள். அப்ப எதிரினுடைய படையிலே திட்டமிட்டு முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்ற திட்டமிட்டு பலர்கள் வந்திருந்தார்கள். அதிலே ஒன்றும் அறியாமல், எந்த திட்டமும் இல்லாமல் 11 என்பதாக சொல்லி கலந்து கொண்டவர்கள் தான் சையதினா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்போது அவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து, பத்ர் யுத்தத்திலே நீங்கள் கலந்து போராடக்கூடிய நேரத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நேருக்கு நேராக நீங்கள் சந்திக்கும் பொழுது அவரை நீங்கள் கொன்று விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லும் பொழுது, அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அது எப்படி பெருமானாருடைய பேச்சுக்கு மறுபேச்சு பேசுகின்றார்கள். அது எப்படி? என்னுடைய தந்தை உத்துபா கலந்து கொள்வார், அவருடைய சகோதரர் ஷைபா கலந்து கொள்வார், என்னுடைய சகோதரர் வலீது கலந்து கொள்வார், அவரையெல்லாம் நான் கொண்டு குவிக்க வேண்டும், அப்பாஸ் மட்டும் வந்தால் எப்படி நான் கொல்லாமல் இருக்க முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு மறுபேசி பேசி, அவர் என்னுடைய எதிராக வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அப்பாஸ் அவர்களை நான் கொள்வேன் என்பதாக சொல்லி அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு கலங்கி நிற்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, என்னுடைய சிறிய தந்தையை கொல்வார்களா என்று கலங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொல்லும் பொழுது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உத்தரவிட்டால் இந்த அபூ ஹுதைஃபாவை நான் கொன்று விடுகிறேன். அவர் எப்பொழுது உங்களுடைய பேச்சை மீறி அவர் பேசினாரோ அப்பொழுது அவர் முனாஃபிக்காக மாறிவிட்டார். எனவே நான் அவரை கொன்று குவிப்பதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்குகின்றார்கள். எப்பொழுது முனாஃபிக்காகிவிட்டார் என்ற வார்த்தையை அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேள்விப்பட்டார்களோ கலங்கி நிற்கின்றார்கள். பெருமானாருக்கு முன்பாக நான் அவர்களை எதிர்த்து நான் பேசிவிட்டேனே என்பதாக சொல்லி தன்னுடைய தவற்றை உணர்கின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்துகின்றார்கள். யா அல்லாஹ், பெருமானாருடைய வார்த்தைக்கு முன்பாக நான் மறுபேச்சு பேசிவிட்டேன். என் மீது நீ தண்டனையை இறக்கி விடாதே யா அல்லாஹ், என்னை நீ தண்டித்து விடாதே யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்பதாக சொல்லி அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றார்கள். அடுத்த வார்த்தையை அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா அல்லாஹ், அதற்கு பகரமாக உன் பாதையிலே எனக்கு ஷஹாதத்தை கொடு யா அல்லாஹ், உன் பாதையிலே போரிட்டு நான் வீர மரணத்தை தழுவ வேண்டும். இதுதான் பெருமானாருடைய வார்த்தைக்கு மீறி பேசியதனுடைய பகரமாக ஆகும் என்று தனக்குத்தானே அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கையை வைக்கின்றார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, பத்ர் யுத்தத்திலே அவர்களுக்கு இந்த ஷஹாதத்தாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம். முசைலமா கத்தாப் என்பவனை கொன்றுவிட்டு அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதே களத்திலேயே ஷஹீதானார்கள் என்று வரலாறுகள் முடிகின்றது. பெரியோர்களே, சகோதரர்கள், ஆக இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவை பார்க்கின்றான். இறை அச்சத்தோடு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்திலே நமக்கு மிகப்பெரிய வெகுமதியை பெற்றுத் தருகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய சிறிய தவறு, பெருமானாருடைய வார்த்தையை மீறி நாம் பேசிவிட்டோமே என்ற சிறிய தவறை எண்ணி அவர்கள் வருந்தினார்கள். அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டார்கள். அதற்கு பரிகாரத்தை தேடிக்கொண்டார்கள். ஆக இறையச்சத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த குர்பானி இருக்குகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திலே குர்பானியை நிறைவேற்றும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், மா ஹாதிஹி அலாஹியா யா ரசூலல்லாஹ், இது என்ன குர்பானி யா ரசூலல்லாஹ்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையை பின்பற்றி நாங்கள் வருடந்தோறும் குர்பானி கொடுக்குகிறோம். நாங்கள் இன்று குர்பானி கொடுப்பதினால் எங்களுக்கு என்ன நன்மை யார சொல்லலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி ஷஹரத்தின் ஹஸனா, நீங்கள் அறுத்து குர்பானி கொடுக்குகின்றீர்களோ அந்த பிராணியினுடைய ஒவ்வொரு ரோமமும் உங்களுக்கு நன்மையாக மாறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வ இன்னஹு யஅதி கியாமத்தி பிகுரூனிஹா வ அலாபிஹா வ அஷ்ஆரிஹா, கொம்போடும் குளம்புகளோடும் அதன் ரோமங்களோடும் மறுமையில் உங்களுக்கு அத்தாட்சிகளாக நீங்கள் கொடுத்த பிராணிகள் வந்து நிற்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே நாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகுதான் குர்பானி கொடுக்க வேண்டும். அதற்கு முன்பாக எக்காரணம் கொண்டும் குர்பானி கொடுத்தால் அது குர்பானி ஆகாது. அப்படி நாம் குர்பானி கொடுக்கும் பொழுது இறை அச்சத்தோடு, இது என்னுடைய ரப்புக்காக வேண்டி நான் செய்கிறேன் என்ற இறை அச்சத்தோடு நாம் கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக நிறைய பலன்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு தருகின்றான். ஃபதய்யிபு பிஹா நஃப்ஸுன், குர்பானியை நீங்கள் மனம் விரும்பி நீங்கள் கொடுங்கள். முஹ்தஸிபா, நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் குர்பானியை கொடுங்கள் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம் குர்பானியை கொடுத்து
அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் பரிசாக வெகுமதியாக கொடுப்பதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.